கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓம்பலா அப்படியா அண்ணா? ஆ ஆ ஆளுகிறாங்க, 2 பாடகர் இருக்கிறாங்க இங்கே. அவங்க டீச்சருங்க, ஒரு பாட்டு நல்லா பாடுவார். எல்லாம் எப்படி தானே? சாரி கம பத நீசா சானித ப மகரீசா வரும். ஆனால் வருது, வருமா வராதா? வரும், ஆனால் வராது. ஏன்? இசைந்தது அப்படின்னு ஒன்று இருக்கும், உடம்பு இருக்குது இல்லை, அது இறைவனோடு இசைந்ததுன்னா சரிகம பதனிசா இல்லை, எல்லா வார்த்தைகளும் பாட்டுகளும் சத்தங்களும் அது உடலோடு இசைந்து வரும்போது அழகாக இருக்கும். சில பேர் பேசுகிறதே பிடிச்சிருக்கும். என்னுடைய பேச்செல்லாம் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நீங்களே பேசிக்கிற மாதிரி இருக்கும். என் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க, கேட்டுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் அங்கே போய் பேசிக்கிறோன்ற மாதிரி, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பேசுகிற மாதிரியே இருக்கும். யாரெல்லாம் அதுலேயே ஃபீல் பண்ணிக்கிறீங்க, நான் பேசுகிற மாதிரியே இருக்குது, வேறு யாரெல்லாம் பேசலை, இது நான் தான் பேசுகிறேன், அப்படி ஆகிடும். எப்படி ஆச்சு இது? நீங்கள் வேறு நான் வேறு தானே, எப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி ஆச்சு? சக்கரங்களுக்கு வேலை செய்யும், சரிகாம பானிசா அவ்வளோ கிடையாது. சக்கரைங்க வேலை செஞ்சிச்சானா அப்புறமா என்ன ஆகும்? எல்லாமே இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது அது, இசையால் வசமாக இதயம் எது. அப்போ சரிகம பரிசா சொல்கிறதுனால அது வரல, உணர்ந்து சொல்கிறதுனால. சக்கரங்கள்லாம் இங்கே இருக்குது, இந்த சக்கரத்துக்கு இந்த வார்த்தை இருக்குது, இந்த சத்தம் அதோடு சேர்ந்து இருக்குது, அப்படி சொன்னால் கட்டாயம் வேலை செய்யும். தெரியாது. சா இந்த சக்கரம், ரீ இந்த சக்கரம், கா இந்த சக்கரம், மா இந்த சக்கரம்னு தெரியாது. தெரியாத ஒருத்தர் பாட்டு மட்டுமே கற்றுந்தாங்க. ஒருத்தர் சொல்லிட்டார், மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே. பாட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் மனோநயத்தோடு திருப்தியார் வாழ வேண்டுன்ற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தன் பேசுகிறான்னா அது எவனுக்குமே பிடிக்கும். பிடிக்காதவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன். என் பேச்சு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என்னடா அர்த்தம்னா, அவர் இந்த பூமியில் வாழ்கிற தகுதியே இல்லாதவர். இப்படி பேசுகிற, அசிங்கமாக பேசுவோம், உங்கள் பேச்சு எப்படா கேட்கும்? கிடையாது. நான் அசிங்கமாக பேசுறதுன்னே நீங்கள் உணரவே முடியாது, அவ்வளோ அழகாக பேசுகிறேன் நான். உங்களுக்கு புரியுது, அதை தாண்டி உங்களால் அசிங்கத்தை உணர முடியுதுன்னா எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சுதி மாதிரி போயிட்டீங்க. சுதி மாறலன்னா என் பேச்சு மாதிரி ஒரு பேச்சு இல்லவே இல்லை. திமிர்லாம் கிடையாது, அவ்வளோ சுத்தம். ஒரு மனிதன் நேர்மையாக நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அது நானாக தான் இருப்பேன். இப்போ இங்கே பேசிக்கிறேன் நான் தான், அங்கே இருக்கிற நான் இல்லை. நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் பேச்சு எப்படி தான் இருக்கான். உங்கள் தொடுதல், உங்கள் பார்வை கூட விசேஷமாக இருக்கும். பாட்டெலாம் பாடின வார்த்தையெல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்கள, உங்கள் பார்வையே விசேஷமான பார்வை. எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறீங்கள, அந்த கண்கள் அழகாகிடும். புரியுதா நான் சொன்னேன்? அடுத்தவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கள, நீங்கள் ரொம்ப நல்லா ஆகிடுவீங்க. சூப்பராகிடுவீங்க. இந்த உலகத்திலேயே நீங்கள் கொண்டாட்டமான மனிதராக மாற வேண்டும் என்றால் எல்லாரும் கொண்டாடலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாட்டமானவங்க ஆகிடுவீங்க. உங்களை பார்க்குறவங்களும் கொண்டாடுவாங்க. யார் கொண்டாட மாட்டாங்கன்னா தகுதி இழப்பாங்க. அவன் செஞ்ச காரியம் சரி இருக்காது, அவன் செயல்கள் சரியாக இருக்காது, தகுதி இழந்துருவான். தகுதி இந்தி சுதி மாறி போயிடுவான். தறியிலேருந்து இன்னொரு விட்ட மாதிரி தான். காரணம் அவன்தான், ஆணவம், திமிரு, இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். அதனால் சரிகம பனிசா சும்மா சொன்னாலாம் ஆகாது, பொருள் உணர்ந்து பாடணும். எதுவாக இருந்தாலுமே மந்திரமாவது நீர் பாட்டு நீங்கள் கேட்கல, யாருன்னா பாடியிருப்பாங்க. நான் பாடத்தை கேட்டு பாருங்கள், வேற இல்லை, வேற ஆள் நீங்கள். வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீர். ஏன் சில பேர் பேசினா நமக்கு மேனி சிலிர்க்கும்,
சில பேர் பக்கத்தில் வந்தால் கொண்டாட்டமாக ஆகிடுவோம். என் பக்கத்தில் வந்து பாருங்கள், இங்கே வந்து உட்காந்து பாருங்கள், அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகு, நேர்த்தி. உங்களால் வேறு பக்கம்லாம் திரும்பி பார்க்க முடியாது. இங்கே அரங்கத்தில் ஃபுல்லாக உட்காந்துக்கிறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியாது? உங்கள் கண்களை என்னை கடந்து பார்க்க முடியாது. உங்கள் உள்ள நிறைய சிந்திக்காது, சைலண்ட் ஆகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறான்னு கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய வாத்தியாருங்களாம் கவனிங்க, பாருங்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று பார்த்துக்கிறீங்களா? ஏன் புரியாமல் போயிட்டு போகிறீங்கன்னு பயம். நான் பாட்டு அசிங்கசியமாக திடீர்னு பேசுவோங்க, உனக்கு ஒதுக்கணும் பண்ணி புரியலையாடுவேன். நீங்கள் ஏன் அங்கிட்டு இங்கிட்டு போகவும் முடியாது, அப்போ அங்கே தான். அப்போ இந்த சரிகம பரிசா மேட்ரு இல்லை. பொருள் உணர்ந்து பாடினா எதுவாக இருந்தாலும் பேசுனா, அது மாதிரி கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா, பித்தியார் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படி தான் இருக்கான் உங்கள் பேச்செல்லாம்? நேர்த்தியாக தான். உங்கள் பாட்டு எப்படி தான் இருக்கான்? பாத்ரூமில் பாடினா கூட நல்லாக்குதே. சில பேர்லாம் பாத்ரூமில் பாடினா நல்லா இருக்கும்ல, கேட்டுக்கிற மாதிரியே இருக்கும். மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மௌனமான நேரம். அது ஒரு அழகு, அது ஒரு நேர்த்தி. அதனால் டெய்லி சரிகமப்பா நீ சாவை போய் தண்ணில் போய் நின்று ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆவான் ஒன்றுமே ஆகாது. ஆனால் புரிஞ்சிச்சு, இங்கேருந்து தான் வருது, அதெல்லாம் ரகசியம். அங்கே தான் வருதுன்னு சொன்னோடனே சாரி கம பத நீ சாணி த ப மகரி சா சரிக சரிக சரி சரிகம பத நீ சாணித சாணித சாணி சாணித ப மகரிச. அது வேற என்னன்னா அது. அப்புறம் பாட்டு மேட்ரு இல்லை, பாட்டுனார மேட்ரு. மேட்ரு இல்லையா? நான் ரெண்டும் சொல்லுவேன். பாட்டு மேட்ரு இல்லையா? பாடுறவனை பொத்து. கழுத கூட நல்லா பாடும், கேட்டு பார். கழுத நல்லா கொத்து தெரியும். பார்த்து கேட்டுக்கிறீங்களா? எங்கேருந்து வருது சத்தம் கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? அதை அவ்வளோ நல்லாயிருக்கும். புரிஞ்சிச்சனா? எனக்கு பிடிக்காத ஒரு சத்தம் இருக்குதுன்னா அது மயில் சத்தம் தான். எனக்கு பிடிக்காது. ஐயோ பாராத்தியில் கத்தம், அது பூனையா மயிலானே தெரியாது. இதை போய் தேசிய பறவை நீர் கோவமாக வரும், என்ன பண்ண முடியும்? செல்லாது. செல்லா பரவாயில்ல, கோவம் நம்ம கோவம் செல்லாது, என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.